தண்ணீர் முக்கியமாக தேவை. நம்மளுக்கு நில இல்லாத ஜீவனுக்கும் தேவை. சாப்பாடு இல்லாமல் கூட நேரம் வந்துடலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் ஒரு நேரத்துக்கு கூட நம்ம இருக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தண்ணீர் எது நல்லா கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாராயம் தான் நல்லா கிடைக்குது. குடிக்க தண்ணி எங்கேயும் கிடைக்கல. சரியா, தண்ணி பாட்டில் போட்டால் 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. தண்ணி ஒரு வியாபார பொருளே கிடையாது. தண்ணி எல்லாருக்கும் இப்போ கடைக்கு போனோம்னா காசு கொடுத்து வாங்க போகிறோம், குடிக்க போகிறோம். எதுக்கு தண்ணியை பற்றிலாம் எதுக்கு பேசணும்? இன்றைக்கி 1 லிட்டர் தண்ணி 20 ரூபா ஆகி போச்சு. ஒரு வேளை சாப்பாடு வைக்கணும்னா 5 லிட்டர் தண்ணி ஆகுது ஒரு நடுத்தர மக்களுக்கு. அப்போ 5 லிட்டர் தண்ணியோட விலை எவ்வளோ ஆச்சு? நம்ம தேவைக்கு நம்ம காசு போட்டு தண்ணி வாங்கிக்கிறோம். விலைங்க என்ன பண்ணோம்? அவங்க யார்கிட்ட போய் கேட்க முடியாது தண்ணி வேணும்னு. தண்ணீரை பற்றிலாம் பேசணுமா அப்படின்னு கேட்குறேன். எப்போ பேசணும்? உங்களுக்கு காலையில் ஃப்ரெஷ் பண்ண தண்ணி இல்லாமல் பாத்ரூம் போகாமல் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா? ஒவ்வொரு நாளும் குடிக்க கூட தண்ணி இல்லாமல் இருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியாது, பேசிதான் ஆகணும். ஒரு தலைவராக இருந்தால் எல்லாத்தையுமே யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். இங்கே இப்போ மெட்ரோ வாட்டர்னு பார்த்தீங்கன்னா அதில் மெட்ரோ வாட்டரில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். நான் அதில் சாக்கடை கலகுது. அது சரியாக மெட்ரோ வாட்டர் ஜாப்பில் இருக்கிறவங்க ஏஐங்கெல்லாம் சரியாக அதை வழிநடத்த மாட்டாங்க. முன்னாடி நடத்துகிற கேம்பெயினோட இந்த வருஷம் எலெக்ஷனுக்கு அவர் நடத்துகிற கேம்பெயின் ஒரு இருக்கிற மக்களை இருக்கிற மாதிரி கொஞ்சம் புதுசாக இருக்குது. இருந்தாலும் அவருக்கு ஒரு தமிழ் மேலே உயிர் பற்று இருக்கிறதால தான் இந்த தண்ணிக்காண்டி, மாடுகளுக்காண்டி, விவசாயத்துக்காண்டி எல்லாத்துக்காரும் போராட்டம் பண்ணுறாரு. நம்ம அவருக்கு உற்சாகம் தான் படுத்துறவாண்டி அவர் சோர்வுபடுத்தக்கூடாது. ஆனால் பொதுவாக அரசியல் தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தேர்தல் நெருக்கங்களில் வருவாங்க, மாநாடு, பொதுக்கூட்டம், இல்லை பிரச்சாரம், அந்த மாதிரி மக்களை சந்திப்பாங்க. ஆனால் இதுலேயும் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆடு மாடுகளுக்காக பேச போகிறேன்னு ஒருத்தர் ஒரு மாநாடு போட்டார், ஆடு மாடுகளின் மாநாடு. அப்புறம் மரங்களுக்காக பேச போகிறேன்னு மரங்களின் மாநாடுன்னு போட்டார். அப்புறம் மலைகளை வெட்டி உடச்சி வெளி மாநிலம் கடத்துறாங்க, அதெல்லாம் தடுக்கணும்னு மலைகளுக்காக ஒரு மாநாடு போட்டார். இப்போ வர நவம்பர் 15ஆம் தேதி தண்ணீர் மாநாடு, தண்ணீர் அதில் இருக்கக்கூடிய சிக்கல், தண்ணீரோட தேவை, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் பேசுறதுக்காக ஒரு மாநாடு, தண்ணீர் மாநாடுன்னு போடுறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள். அவருடைய இந்த இயற்கை சுற்றுச்சூழல் சார்ந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, தண்ணீருக்காகலாம் பேசணுமா, தண்ணீருக்காகலாம் மாநாடு எடுக்கணுமா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தண்ணீர் மிக அவசியம். தண்ணீர் இன்றியமையாது ஒன்று மனித வாழ்வில் நமக்கு மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ்லேருந்து மரம், செடி, கொடி எல்லாத்துக்கும் தேவையானது. அதனால் மாநாடு அவசியம்தான். இது முன்னாடியே பண்ணியிருக்கணும், எதுவும் பண்ணாதனால இப்போ பண்ணுறாங்க, வரவேற்கக்கூடியதான். நம்ம காலம் அரசியல் தலைவர்கள்னா என்ன பண்ண போகிறேன், நான் வந்தால் இதை பண்ணுறேன், ஓட்டு போடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த இயற்கை சார்ந்து மரம், செடி, கொடி நீங்கள் சொல்கிற மாதிரி, அப்புறம் இந்த தண்ணி, இதை பற்றிலாம் பேசணுமா ஒரு அரசியல் தலைவர்? கண்டிப்பாக நம்ம பேசக்கூட செஞ்சுருக்கணும். இப்போ நம்ம யாரும் முன் வராதனால அவர் செய்கிறாரு. இப்போ அவர் மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் நம்ம ஃபாலோ பண்ணணும். தண்ணி நம்மளுடைய ஜென்ரேஷன் இல்லாமல் எதிர்காலத்தோட அடுத்த தலைமுறைங்களுக்கு தேவையானதே தண்ணீர் தான் முக்கியம். நம்ம நிலம் பார்த்திங்கன்னா பாலைவனம் கிடையாது, நம்மளது விவசாய நிலம் தான். நம்ம தாத்தா காலத்துலேயே எல்லாம் கோமணத்தை கட்டி ஏறு பிடிச்சி ஓட்டி வயலை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அசால்ட்டாக அதை எல்லாத்தையும் நம்ம ஃப்ளாட் ஆகிறோம். தண்ணீர் சேர்த்து வைக்காமல் நம்ம பாட்டுக்கும் அப்படி போட்டுக்கிட்டு இருக்கோம். தண்ணி பஞ்சம் வருது, கொஞ்ச நாள் பயிர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் காஞ்சி போகுது. இது அப்போக்கப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி இருக்கிறது நல்லது தான். தண்ணீர் ரொம்ப அவசியம் தான். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். சாப்பாடு இல்லாமல் கூட நேரம் வந்துடலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் ஒரு நேரத்துக்கு கூட நம்ம இருக்க முடியாது. ஒரு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 டைமாக நமக்கு தண்ணி குடிச்சாகணும். கண்டிப்பாக தண்ணி தேவை நமக்கு. ஆமாங்க, ஒரு தலைவராக இருந்தால் எல்லாத்தையுமே யோசிக்கணும்ல. தண்ணீருக்காகலாம் பேசணுமா? தண்ணி எல்லாருக்கும் கிடைக்குது. இல்லை, நம்ம பாதி ஜனத்தை பற்றி தண்ணி மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். தண்ணி இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும். இருக்கிறாங்க, அந்தமாரி நாளுங்க இருக்கா. ஒவ்வொரு நாளும் குடிக்க கூட தண்ணி இல்லாமல் இருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியாது, பேசிதான் ஆகணும். ஒரு தலைவராக இருந்தால் எல்லாத்தையுமே யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஓட்டு போடணுன்னா நம்ம எல்லாம் யோசிக்கிறோமா, அவர் செய்வாரா செய்ய மாட்டாரான்னு. அதேமாரி ஒரு தலைவராக இருக்கும் போது எல்லாத்தையுமே யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். எல்லாத்தையும் பற்றி பேசி தான் ஆகணும் அந்த இடத்துல. தண்ணீருக்காகலாம் மாநாடு போடணுமா, தண்ணீரை பற்றி பேசக்கூடிய தேவை இருக்கா அப்படின்றதையும் உங்கள் பார்வையிலேருந்து சொல்லுங்கண்ணே. தண்ணீரை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. தண்ணியை மனுஷனுக்கு முக்கியமான சாதனம், பொருளாக்கும் எல்லாருக்குமே. இப்போ இன்றைக்கி எதுக்கு வந்தாலும் தண்ணி இல்லாமல் ஒரு மனுஷன் உயிர் வாழவே முடியாது. ஒரு வேளை அரிசி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் உயிர் வாழ முடியலன்னா தண்ணி இல்லாமல் மனுஷன் உயிர் வாழ முடியாது. அவர் போராட்டம் பண்ணுறாருன்னா பண்ணுறது நல்ல விஷயந்தான், மக்களுக்காண்டி பண்ணுறாரு, அது நல்லது, அது வரவேற்பு கட்டுறது தான், அது சந்தோஷப்படு தான். தண்ணிக்காண்டி போராடப்படுறது சந்தோஷம் தான், எங்களுக்கு சந்தோஷம். தண்ணியை பற்றிலாம் ஏன் இந்த காலத்தில் போய் தண்ணியை பற்றி ஏன் பேசணும்? தண்ணி எல்லாருக்கும் இப்போ கடைக்கு போனோம்னா காசு கொடுத்து வாங்க போகிறோம், குடிக்க போகிறோம். எதுக்கு தண்ணியை பற்றிலாம் எதுக்கு பேசணும்? இன்றைக்கி 1 லிட்டர் தண்ணி 20 ரூபா ஆகி போச்சு. ஒரு வேளை சாப்பாடு வைக்கணும்னா 5 லிட்டர் தண்ணி ஆகுது ஒரு நடுத்தர மக்களுக்கு. அப்போ 5 லிட்டர் தண்ணியோட விலை எவ்வளோ ஆச்சு? அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா?
அதை யோசிக்கணும். நம்ம குளிக்கணும்னா ஒரு பக்கெட் தண்ணி நம்ம குளிக்க முடியாது. நம்ம அத்தியாவசிய பொருளே மெயின் தண்ணி தான். தண்ணிக்காண்டி போராடுறோன்னா சந்தோஷமான விஷயந்தான். அது போராடலாம், அது நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சரிண்ணா, இப்போது அரசியல் தலைவர்னாலே பொதுவாக முன்னாடி சொன்ன மாதிரி போய் பரப்புரை பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட வாக்கு கேட்பாங்க, இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இவர் கொஞ்சம் மாற்று விதமாக சுற்றுச்சூழல், இயற்கை, தண்ணீர், காற்றுன்னு பேசுகிறாருல, அவரை எப்படி நான் பார்க்குறீங்க? அவர் ஒரு விவசாய குடும்பத்தினாலேருந்து வந்ததுனால, அந்த விவசாயத்தை பற்றி அவர் தெரிஞ்சிருக்கிறதுனால, அவர் தண்ணிக்காண்டி, இந்த மாடுங்களுக்காண்டி, எல்லாத்துக்காண்டி அவர் போராட்டம் பண்ணுறாரு. அது வந்து சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் சில பேருக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். நான் அதை பற்றி அவரை பற்றின ட்ரோல்ஸும் வருது. இப்போ உங்களை மாதிரி ஆள் பிடிக்கணும்னு சொல்கிறீங்க, எப்படி எடுத்துக்கிறது? அவரை பற்றி வர ட்ரோல்ஸை எப்படி பார்க்குறது? இல்லை நல்ல மாதிரி டோக்ஸ் போட்டால் நல்ல மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இந்த யூடியூப் அது டிக்டாக்கு அப்படி போடுறாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய பேர் போடுறாங்க. அது வந்து தவறான பதிவாக்கு அதெல்லாம் வந்து அப்படி போடக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு மனிதன் தான். ஆனால் இருந்தாலும் அவருக்கு ஒரு தமிழ் மேலே உயிர் பற்று இருந்தால தான் வந்து இந்த தண்ணிக்காண்டி, மாடுங்களுக்காண்டி, விவசாயத்துக்காண்டி எல்லாத்துக்காரும் போராட்டம் பண்ணுறாரு. நம்ம அவருக்கு வந்து உற்சாகம் தான் படுத்துறவாண்டி அவர் வந்து சோர்வுபடுத்தக்கூடாது. அவர் அரசியல் வெளில போயிடணும் அவர் போட்ட நிறைய மக்கள் இருக்காங்க. அதெல்லாம் முட்டாள்தனமான வார்த்தை அதெல்லாம் வந்து. ஆனால் அப்படிலாம் பண்ண முடியாது. அவரும் ஒரு மனுஷன் தானே. அவருக்கு அந்த தமிழோட பண்பு பற்றி இருக்க வச்சுன்னா அவர் தமிழ் பற்றினா போராடுறாரு. வேறு யாருக்காண்டி போராடுற இல்லையா? இப்போ அவரு போராடுறாருன்னா அவருக்கு மாத்திரம் கிடையாது, எனக்கு தான் போராட்டம் பண்ணுறாரு. என்ன யாருன்னு சீமான் சாருக்கு தெரியாது, சீமான் சாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் எங்களுக்காண்டி தான் அவர் போராட்டம் பண்ணுறாரு. கண்டி அவர் ஒண்டிக்கு போராட்டம் பண்ணால் அவர் வீட்டிலேருந்து போராட்டம் பண்ண போகிறாரு, இல்லை அவர் வீட்டு வாசலேருந்து போராட்டம் பண்ண போகிறாரு. எதுக்கு நடுத்தரில் மேடை போட்டுன்னு போராட்டம் பண்ணுறாரு? எல்லாருக்காண்டி தான் அவர் போராட்டம் பண்ணுறாரு. அவருக்காண்டி போராட்டம் பண்ணல, எல்லாருக்காண்டி அவர் போராட்டம் பண்ணுறாரு. நம்மளுக்குன்னு இல்லை, வாயில்லாத ஜீவனுக்கும் தேவைப்படும் தண்ணீர். அதை கொடுத்தாலே பெரிய விஷயந்தான். இப்போ அவர் தண்ணீருக்காக பேசுகிற இந்த மாநாடு தேவையானதாக தான் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா தண்ணீர் முக்கியமாக தேவை. நம்மளுக்குன்னு இல்லை, வாயில்லாத ஜீவனுக்கும் தேவை அந்த தண்ணீர். தண்ணீர் எல்லாருக்கும் தானே கிடைக்குது, எதுக்கு தண்ணீருக்காகலாம் பேச இல்லையே. இந்த இப்போ மெட்ரோ வாட்டர்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து மெட்ரோ வாட்டரில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். நான் அதில் வந்து சாக்கடை கலக்குது. அது சரியாக வந்து மெட்ரோ வாட்டர் ஜாப்பில் இருக்கிறவங்க ஏஐங்கெல்லாம் வந்து சரியாக அதை வழிநடத்த மாட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம இப்போ இவர் தண்ணீர் தேவைன்றாரு, அப்போ அதுக்கு முக்கியத்துவம் அவர் கொடுக்கணும். அந்த தண்ணீர் வந்து க்ளீனாக வரணும், மக்களுக்கும் அது போய் சேரணும். குடிக்கிற தண்ணி வந்து நம்மளுக்குன்னு இல்லை, வாயில்லாத ஜீவனுக்கும் தேவை. அது நல்லா இருக்கணும். அதுதான் என்னோடய கருத்து. தண்ணீரின் மாநாடுன்னு ஒரு மாநாடு முன்னெடுக்கிறாரு. தண்ணீரை பற்றி பேசக்கூடிய தேவை இருக்கா இல்லையா? ரொம்ப முக்கியம். நம்ம இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்தவரை தண்ணீர் எது நல்லா கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாராயம் தான் நல்லா கிடைக்குது. குடிக்க தண்ணி எங்கேயும் கிடைக்கல. சரியா? தண்ணி பாட்டில் போட்டால் 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. தண்ணி வந்து ஒரு வியாபார பொருளே கிடையாது. தண்ணீரை பற்றிலாம் பேசணுமா அப்படின்னு கேட்குறேன். எப்போ பேசணும்? உங்களுக்கு காலையில் ப்ரெஷ் பண்ண தண்ணி இல்லாமல், பாத்ரூம் போகாமல் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா? தண்ணி எல்லாரும் கிடைக்குது இல்லை. நடத்துகிற ஒரு நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம் பண்ணிட்டு போட்டுமா. அது ஏன் அதை நடத்தணுமான்னு ஏன்னு கேட்குறீங்க? நடத்துன்னு மக்களுக்கு நல்லது வந்தால் நல்லது தானே. அது அப்படி சொல்லலை. இப்போ தண்ணீரை பற்றி பேச என்ன தேவை இருக்குது? தண்ணீர் எல்லாருக்கும் கிடைக்குது அப்படின்னு எல்லாருக்கும் கிடைக்குதா? உங்களுக்கு ஜெயிலி தண்ணி வருதா? எத்தனை வீட்டில் தண்ணி இல்லாமல் இருக்காங்க? ஒரு அரசியல் கட்சின்னா மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கணும், இல்லை அந்த மாதிரி நகர்வு தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி தண்ணீருக்காக பேசுறது, மலைகளுக்காக பேசுறது, நீங்கள் சொன்ன மாதிரி பஞ்சபூதங்களுக்காக பேச வேண்டிய தேவைலாம் இருக்கான்னு கேட்குறேன். இந்த ஜென்ரேஷனுக்கு தேவை சார். இந்த ஜென்ரேஷனில் 40 வருஷம் முன்னாடி இருந்துச்சு தண்ணிலாம், கிணத்துல தண்ணி கிடச்சிச்சு. இப்போ எங்கள் கிணத்துல உங்கள் வீட்டில் எதுவும் கிணத்துல இருக்கா? நீங்கள் எங்கே இருக்கீங்க? நம்ம திருவண்ணாமலை. நான் தூத்துக்குடி. ஆமாம், இங்கே சென்னையில் தான் ஒரு டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னையை பொறுத்தவரை அங்கே உள்ள தாமிரபரணியில் குளிச்சுட்டு இங்கே குளிக்கிற மாதிரிலாம் தண்ணி இல்லைங்க, போர் தண்ணியெலாம். சிட்டிக்குள்ளே தண்ணி எப்போவுமே டிமாண்டு தான். நீங்கள் மக்கள் வந்து தண்ணிக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. லேண்டு பொல்யூஷன் ஆகுது, ஏரு பொல்யூஷன் ஆகுது, எல்லாமே பொல்யூஷன் ஆகுது. நடத்துறது நல்ல விஷயம் தான், நடத்துங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நல்லது பண்ணால் மக்களுக்கு நல்லது தான். இது நன்றி, வணக்கம். உங்கள் விஜய். இல்லை, தண்ணியை பற்றி ஏன் பேசணும்? தண்ணி இப்போ நம்ம முக்கியம் தான் ப்ரோ. நிறைய இடத்துல தொகுதி பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. நிறைய இடத்துல தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. சென்னையில் நிறைய இடத்துல இருக்குது. சென்னையிலே அந்த பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. தண்ணீரின் தேவை மனிதர்களுக்கு மட்டும் நினைக்கிறீங்களா இல்லை எப்படி? ப்ரோ எல்லாத்துக்கும் ப்ரோ, மனிதர் மட்டும் இல்லை, நம்ம எல்லா அனிமல்ஸுக்கும் தேவை, பறவைக்கு தேவை, எல்லாத்துக்கும் தண்ணி. நமக்குங்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் 10% ஒரு 100க்கு 80% எல்லாத்தையும் தண்ணி தேவை. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த தண்ணி வந்து இந்த வாட்டர் கேனில் அடைச்சி விற்கிறாங்க, நம்ம ஈஸியாக வாங்கி குடிச்சிக்கிறோம். மற்ற உயிரினங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்குமான்றது தெரியல. அதை எப்படி நான் பார்க்குறேன் ப்ரோ? அது ஒரு பப்ளிக்காக பார்க்கும்போது, ஹியூமனாக பார்க்கும்போது ஓகே, ஆனால் ஒரு அனிமலாக பார்க்கும்போது கண்டிப்பாக அது தேவை இல்லை ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கு தண்ணி எப்படி கிடைக்கும்? நம்ம தேவைக்கு நம்ம காசு போட்டு தண்ணி வாங்கிக்கிறோம்.
விலங்கு என்ன பண்ணும்? அவங்க யார்கிட்ட போய் கேட்க முடியும் தண்ணி வேணும்னு? கண்டிப்பாக அவங்களும் ஃப்ரீடம் வேணும்ல, நினச்ச இடத்துல தண்ணி இருக்க மாதிரி அவங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது லேக்கு அந்த மாதிரி இருந்தால் ஃப்ரீயாக இருந்திருக்கும். நம்ம வந்து ஓகே காசு போட்டு வாங்கிக்கிறோம், அனிமல்ஸ் எங்கே போகும்? வாய் திறந்து தண்ணி வேணும் கேட்கவும் முடியாதுல்ல. இப்போ நமக்கு ஒரு வழியும் போது நம்ம வாய் திறந்து கேட்கலாம் தண்ணி வேணும்னு, அனிமல்ஸ் யார்கிட்ட போய் கேட்க போகுது? அது தேவைன்னா நமக்கே புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளும் ஒரு அடிமட்டத்தில் இருந்தால் நமக்கு தண்ணி எவ்வளோ தேவைன்னு தெரியும். இப்போ நம்மக்கிட்ட காசை நம்ம வாங்கிக்கிறோம். நமக்கு சப்போஸ் தண்ணிக்கே வழி இல்லாமல் நம்ம என்ன பண்ணிருப்போம்? அந்த வழி நமக்கு புரியும்ல. அனிமல் வந்து வாய் திறந்து தண்ணி வேணும்னு தோணுது. ஆனால் நமக்கு எவ்வளோ தண்ணி அத்தியாவசியமாக அனிமலுக்கு அவ்வளோ தேவைப்படும். அது நம்ம தேவைக்கு நம்ம வாங்கிக்கிறோம். அனிமல் யார்கிட்ட போய் கேட்கும்? கண்டிப்பாக தண்ணி தேவை. தண்ணி தேவை கண்டிப்பாக வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தேவை ப்ரோ. மனுஷனுக்கு எவ்வளோ தேவை அதே அளவுக்கு விலங்குகளுக்கும் தேவை. நம்ம மனுஷன் வந்து காசு இருக்குது, ஓகே வாய் இருக்குது, தேவை வாங்கிக்கலாம். அனிமல்ஸ் என்ன சார் பண்ணுவோம்? அது தேவை எப்படி கேட்கும்? எனக்கு தண்ணி வேணும்னு. இப்போ பசிச்சா நம்ம கேட்க போகிறோம், துணி வேணா கேட்க போகிறோம், காசு வேணா கேட்க போகிறோம். அனிமல் என்ன பண்ணோம்? கத்த தான் முடியும். அது மாதிரி தண்ணி கண்டிப்பாக தேவை. அது கேட்காம நம்ம அதுக்கு கொடுக்கணும். இப்போ இவருடைய இந்த நகர்வுகள் வந்து ஏற்றக்கூடியதான். கண்டிப்பாக ப்ரோ. நீர் மாநாடு நடத்துறதுக்கு பிரச்சனை, அதை சேமிக்கிறது இதுக்கு அந்த கேம்பெயின் ஓகே. ஆனால் இந்த முன்னாடி நடத்துகிற கேம்பெயினோட இந்த வருஷத்துக்கான எலெக்ஷனுக்கு வந்து அவர் நடத்துகிற கேம்பெயின் வந்து ஒரு மக்களை ஈர்க்கிற மாதிரி கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஒரு இது இல்லாமல் ப்ளஸ் வந்துட்டு பேச்சு பொருளாக அடிபடுது. பேசு பொருளாக மாறுது. ஆமாம். ஒரு இந்த மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்த இயற்கை சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு போகிறாருல, அவருடைய இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? அது தேவையானதா இல்லை தேவையில்லாததா? அவரோட கட்சி கொள்கையாக தானே இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தமிழ் தேசியம் தானே. அதனால் அவரோட கொள்கைகளில் அது ஒரு மாநாடு தான். அவ்வளோதான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் தேவையானது தான் பார்ப்பேன். தேவையானது. எதனால் தேவையானது? அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இயற்கை அதாவது விவசாயிகளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. நம்ம அதனால் அவர் அந்த வழியில் போகிறது நம்மளை நிறைய கொஞ்சம் ஈர்த்திருக்கு. நான் ரொம்ப அவர் இதை பார்ப்பேன், வீடியோலாம் பார்ப்பேன் நான். அதில் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு. பிடிச்சிருக்கு. இப்போ தண்ணீருக்காக பேச போகிறேன்னு சொல்கிறாரு. தண்ணீருக்காக ஏன் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தண்ணி நீங்கள் பேச வேண்டியது நிறையா இருக்குது. நமக்கு விவசாயத்துக்கு இதுக்கும் தண்ணி எவ்வளோ இருக்குது? நம்ம வந்து நம்ம கர்நாடகாலேருந்து கேட்குறோம். இது ஒன்று. இப்போ அவர் என்ன சொல்கிறார்? நான் கர்நாடகானாலும் இந்த திறக்கவாதான் சொல்லுவேன். அதுக்கு நான் வந்து அவங்க ஆல்ரெடி நம்ம பேரமலையிலேருந்து நான் சேமிக்க வைக்கிறதுக்கான அவர் ஆட்சிக்கு வந்தால் நான் அதுக்கான அணைகள் நான் தடுப்பணைகள் நான் கட்டி நான் சேமித்து வச்சுக்கேன்றார். அந்த மாதிரி தான் சேமிப்பு. அதுக்காண்டி தான் தண்ணீரை பற்றி பேசுகிற தேவையும் இருக்குது. தேவை இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இந்த இயற்கை சுற்றுச்சூழல் மரம் செடி அப்புறம் இந்த தண்ணீர் இதை பற்றிலாம் பேசுகிறாருல, இந்த பேசக்கூடிய அரசியல் தேவையா தேவை இல்லாததா? தேவைதான். தேவைதான். ஏன் தேவை? ஏன்னா இது எல்லாமே வேணும்ல. இப்போ நமக்கு அதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டம் வருது. இப்போ வந்து நிறைய வந்து அழிச்சிட்டு இருக்காங்க இயற்கையை. ஸோ நிலத்தை எல்லாம் பில்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க, விவசாயம் எல்லாம் போகுது, மரம் வெட்டுறாங்க. ஸோ இது பண்ணுறது தேவையான ஒன்று தான். தேவைதான். ஆமாம். இப்போ இந்த தண்ணீர் மாநாடு அவர் முன்னெடுக்கிறார்ல, இதுக்கு இளைஞர்கள்லாம் ஆதரவா இல்லை எதிர்ப்பு கொடுப்பீங்களா? இல்லை புதுசாக இப்போ அவர் மேலே ட்ரோல் பண்ணுற மாதிரி ட்ரோல் பண்ணுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க? இல்லை ஆக்சுவலாக எதிர்ப்புலாம் கொடுக்க மாட்டோம். அது ஒன்று அத்தியாவசியம்னா அது ஓகே, தேவை தான். இல்லை ஓகே தேவைதானா இல்லை தேவைதானா? தேவை தான். தேவைதான். ஆமாம். நன்றி. ஓகே.